நடிகை கௌதமி சொத்து மோசடி வழக்கு அழகப்பனுக்கு விழுந்த அடி களமிறங்கின அமலாக்கத்துறை. போன 2023வது வருஷம் தமிழக அரசியல்லையும் சினிமா வட்டாரத்திலையும் ரொம்ப பெரிய புயல கிளப்பின நடிகை கௌதமியோட 25 கோடி சொத்து மோசடி வழக்குல இப்போ அமலாக்கத்துறை அதிரடியா களமிறங்கி இருக்கு. அழகப்பனுக்கு சொந்தமான சென்னை, மதுரை மாதிரியான 6 இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திட்டு வராங்க. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையான கௌதமி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க 2004வது வருஷம் புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நேரத்துல தன்னை ஏமாற்றி போலியான ஆவணங்கள் மூலமா சொத்துக்களை பறிச்சுக்கிட்டதா அழகப்பன் மேல நடிகை கௌதமி புகார் கொடுத்திருந்தாங்க. ஆனா அழகப்பனுக்கு பாஜகவோட சில மூத்த நிர்வாகிகள் ஆதரவா இருந்ததால போலீஸ் நடவடிக்கை எடுக்க தாமதமாச்சு. இதனால வேதனை அடைஞ்ச கௌதமி 25 வருஷங்கள் உழைச்ச எனக்கு கட்சி துணையா இல்ல, ஏமாத்துனவனுக்கே ஆதரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி 2023 அக்டோபர்ல பாஜகவுல இருந்து அதிரடியா விலகிட்டாங்க. நடிகை கௌதமி கொடுத்த புகாரின் பேர்ல அழகப்பன், நாச்சியாள், மகன் சிவா, மருமகள் ஆர்த்தி, அழகப்பனோட சகோதரர் கே.எம். பாஸ்கர், ஓட்டுநர் ஜி. சதீஷ்குமார் இவங்க 6 பேரையும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செஞ்சு விசாரணை நடத்தினாங்க. இந்த நிலையில இந்த மோசடியில சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறத உறுதி செஞ்ச அமலாக்கத்துறையினர் சென்னை அப்புறம் மதுரை மாதிரியான 6 இடங்கள்ல காலையில இருந்தே அதிரடி சோதனையில ஈடுபட்டு வராங்க. சோதனையோட முடிவுக்கு பின்னாடி கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் பத்தி தெரிய வரும். இந்த சோதனை கோலிவுட் அப்புறம் அரசியல் வட்டாரத்துல மறுபடியும் பரபரப்ப கிளப்பியிருக்கு.